வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். நாம் புதுசாக ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த 7.1 பேக்கேஜ் டெலிவரி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பண்ருட்டிலேருந்து ஒருத்தர் நமக்கு கஸ்டமர் யூடியூப் பார்த்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த ஆர்டர் கொடுத்துருந்தார். அவருக்காக தான் நம்ம இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் அது. இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 8 இன்ச் டிரைவர்ஸு ப்ளஸ் ஒரு 4 இன்ச்சு ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டியூட்ரு, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் எல்லா சேனலுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு பார்த்திங்கன்னா ஊஃபராகவும், மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரேஞ்சு ஸ்பீக்கராகவும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்மளுடைய ஸ்பெஷல் சப்வூஃபர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டர்போ சப்வூஃபர் பாக்ஸு. இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் ஃபுல் பேக்கேஜாக கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை தான் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். இதோட ரிசல்ட் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். பேஸ் ரிசல்ட் நல்லா பக்காவாக இருக்கும். அது எங்கேயுமே உங்களுக்கு இரிட்டேட்டிங்கான ஒரு பேஸ் ஜென்ரேட்டே ஆகாது. சென்டர் சேனல் ஸ்பீக்கர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கருவுடு டைப்பில் இதை நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போட்டிருப்பேன். இதை நம்ம எப்படிலாம் மேக் பண்ணியிருக்கோன்னு. உள்ளுக்குள்ளே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பாக்ஸ்குள்ளார எல்லாமே உள்ளார டேம்பிங் மெட்டீரியல் போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரவுண்ட் சேனல், சென்டர் சேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லா அக்யூரேட்டாக பக்காவாக வந்திருக்கு. எந்த ஒரு நோட்ஸுமே ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே மிஸ் ஆகாமல் வந்திருக்கு. நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் வுட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியான HDHMR வுட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு ஏவி ரிசீவர் டைப்பில் நம்ம இதை ரெடி பண்ணியிருப்போம். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் அட் ப்ரெசண்டில் நிறைய ஆப்ஷன்ஸோட, நிறைய ஃபீச்சர்ஸோட சேல் ஆகக்கூடிய இந்த இம்ரானிக்ஸ் கிட்ட தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸு மோடு எல்லாமே நீங்கள் எதை நீங்கள் ப்ளே பண்ணாலும் ப்ரெஸ் பண்ணாலும் சரி, நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு குயிக் ரெஸ்பான்ஸில் இது வேலை செய்யும். இதோட ஃபங்க்ஷனல் ஆப்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக நீங்கள் டச் பண்ணாலே போதும், சக்குன்னு மாறும். இதில் ஆப்டிக்கல், HDMI, கோஆக்சல் எல்லா டிஜிட்டல் இன்புட் சோர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்புட்டில் நம்ம டிஜிட்டல் சோர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆடியோ இன்னும் நமக்கு தெளிவாக கிடைக்கும். நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர், நம்மளுடைய இந்த பேக்கேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் காம்போவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம யாருக்குமே ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும் தனியாக தர்றதில்ல, சப்வூஃபர் தனியாக தர்றதில்ல, சப்வூஃபர் பாக்ஸ் தனியாக தர்றதில்ல. எடுத்தால் எல்லாருமே டோட்டலாக ஒரு ஃபுல் பேக்கேஜாக வேணுங்கிறவங்களுக்கு நம்ம கஸ்டமைஸ்டாக டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அந்த வுட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் A to Z எல்லாமே நம்மளே ரெடி பண்ணுறோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டோட்டல் யூனிட்டாக வேணும்னு வரவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி பட்ஜெட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா வெரைட்டியாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் போயிட்டு வரேன். சரி. நம்மளோட இந்த ஆடியோ ரிசீவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட ப்ளூடூத்தோடைய கவரேஜ் ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளார ஆஃபீஸ்லேருந்து உள்ளுக்குள்ளார நம்ம வச்சுருக்க இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் ரோடு வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ஃபீட் வரும். அந்த 70 ஃபீட் வரைக்குமே பார்த்திங்கன்னா ப்ளூடூத் நல்லா கவரேஜ் ஆகுது. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துருக்கேன்.
ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஆடியோ டெஸ்டிங்லாம் வந்து நிறையா நான் போட்டிருப்பேன். நிறையா வந்து நம்ம வந்து யூடியூப்லேயும் நிறையா போட முடியாது. சில வீடியோ வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிடுவோம். ஸோ போட்டு நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வந்து நிறையா வந்து ஆடியோஸ்லாம் வந்து நான் வந்து டெஸ்டிங் போட்டிருந்தேன். இது மாதிரி வேணுங்கிறவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரேன். நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிச்சயமாக நம்மளுடைய ஆடியோ கண்டிப்பாக பிடிக்கும். இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தது எதுவுமே வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரவுண்ட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சினிமா தேட்டர்லலாம் எப்படி வந்து சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிராஸ் டைப்பில் வந்து பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பொசிஷனில் வீட்டில் அந்த மாதிரி வாலில் ஒரு அவுட்லுக் இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நம்ம வந்து சினிமா தேட்டரில் இருக்க மாதிரி தேட்டர் பாக்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சரவுண்ட் சேனல் சென்டர் சேனலில் கேட்கக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மிஸ் ஆகாது. அந்தளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி ஆம்ப் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி நல்லா டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம். இதில் வரக்கூடிய உங்களுக்கு வந்து ட்ரிபிள் சவுண்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து சல்லுன்னு இறையாமல் நல்லா காதுகளுக்கு சாஃப்டாக ஒரு கம்பியில் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திக்னஸான ஒரு சவுண்ட் குவாலிட்டியோடு தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்க் டாம் டியூட்டர் வந்து போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே எல்லாத்துக்குமே மாஸ்க் வந்துடும். வீடியோக்காக உங்களுக்கு வந்து தனியாக கழட்டி வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சப்வூஃபர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தலைகளாக கவுத்த மாதிரி தான் வரும். இந்த டர்போ சப்வூஃபர் பாக்ஸ் பற்றி நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக நிறையா வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க என்னோடய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இந்த சப்வூஃபர் பாக்ஸ் வந்து யார்கிட்டையுமே கிடையாது, நம்ம ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸை தூக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் வேணும், அந்தளவுக்கு இது பயங்கர வெயிட்டாக இருக்கும். ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்ல தெளிவான பேஸ் இருக்கும். இதோட ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு வரக்கூடிய எல்லா டெர்மினலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர் டெர்மினல் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். எல்லா சேனலுக்கும் அப்படி தான் இருக்கும். எல்லா ஸ்பீக்கருக்குமே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸுக்குள்ளேயும் இந்த மாதிரி வந்து ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு கேபிள் தான் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். டூயல் கோரு 1² mm தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட மீட்டரே பார்த்திங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக வரும். அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கு சவுண்டு வந்து நல்லா ஆடியோலாம் மிஸ் ஆகாமல் லாஸஸ் ஆகாமல் அப்படியே ஃபுல்லாக வந்து டெலிவரி பண்ணும். ஆடியோ சிக்னல் லாஸஸ் இல்லாமல். நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட யூனிட்டில் வந்து எந்த விதமான ஒரு ஹம்மிங் நாய்ஸு துளி கூட இருக்காது. நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ஹோம் சினிமா தேட்டரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஹோம் சினிமா தேட்டராக இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து அந்த படத்தில் வரக்கூடிய எல்லா காட்சிகள்லேயும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக கேட்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு படம் பார்த்த ஃபீலே இருக்காது. சும்மா பேஸ் மட்டும் வர்றது மட்டுமே ஹோம் சினிமா தேட்டர் கிடையாது. சப்வூஃபரில் வரக்கூடிய பேஸ் மட்டுமே திம்முன்னு அடிக்கிறது மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் சினிமா தேட்டரே கிடையாது.
ஒவ்வொரு சேனலும் வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வர்றது, ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து உள்ளே யூஸ் பண்ணிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டு எல்லாமே தெளிவாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம் சினிமா தேட்டர் தான் உங்களுக்கு வந்து ஒரு படம் பார்த்ததுக்கு உண்டான ஒரு முழு திருப்தியை கொடுக்கும். நம்மளுடைய ஹோம் சினிமா தேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படத்தில் கண்டென்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சவுண்டை பொறுத்து தான் பேஸ் வந்து வெளியவே வரும். எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு வந்து திம் திம்மு 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 திம்னு ஒரு உருட்டலான பேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸு நம்மளுடைய ஹோம் சினிமா தேட்டரில் எப்போவுமே வராது. சப்பு இருக்கிற இடமே தெரியாது, சைலண்ட்டாக இருக்கும். திடீர்னு உங்களுக்கு வந்து அந்த படத்தில் வரக்கூடிய சவுண்டு வந்து வரும்போது தான் உங்களுக்கு வந்து அது வேலை செய்யும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து சப்வூஃபர் பாக்ஸு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆம்ப்ளிஃபையர் யூனிட் எல்லாமே டோட்டலாக அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இதே மாதிரி தான் எல்லா சேனலுக்குமே வந்து 6 சேனலுக்குமே வந்து 6 ட்ராக்குக்குமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு புதுசான தகவலோட அப்டேஷனோட நிறையா வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து என்னோடய யூடியூப் சேனலை வந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து அப்டேஷன் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ. Yeah.